ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இலக்கியாவும் கௌதமும் எப்படியாச்சும் வேறு வீட்டுக்கு போயிடணும், நம்ம வந்து அம்மா அவங்க 2 பேர் இருக்காங்க, இவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலாக அதுவே நினச்சிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் கோவிலில் நடதையை திறந்த அந்த பூசாரி இருந்துக்கிட்டு, ரொம்ப நன்றிங்க நைட்டெல்லாம் எங்களை தங்க வச்சதுக்கு, இன்றைக்கி நாங்கள் போயிடுறோம், இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் அப்படின்னதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தானங்க நடக்கும், நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்க போகிறதில்ல, நல்லா வீட்டில் தான் தங்க போகிறீங்க, வேணுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்ல, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும், அப்படி மட்டும் பழிச்சிச்சின்னா நான் நல்லா வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மறுபடியும் அன்னதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வரையும் கண்டிப்பாக ஏழை எளியவங்களுக்கு சாப்பாடு என்றைக்குமே கிடைக்கும், அது நீங்கள் கூடிய சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன், நீங்கள் நல்ல வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்க வந்துக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே வீடு கிடைக்கல, ஒரே ஒருத்தவங்க மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைக்கும், ஆனால் 12,000 வாடகை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீடு கொடுத்தா மட்டும் எனக்கு போதும், எவ்வளோ வாடகை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அட்வான்ஸ் மட்டும் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, வாடகை கண்டிப்பாக கொடுத்துட்றேன், அட்வான்ஸையும் கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க உங்களை எனக்கு நல்லா தெரியுன்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸ், இப்படி ஒரு சாய்ஸ், அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் வந்து என்னை ஏமாற்றணும்னு நினைக்கவும் கூடாது, என்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க, அதுக்கப்புறம் போலீஸ் கேஸுன்னு வந்து தெரிய வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு வாரம் அந்த வீட்லேயே இருக்காங்க, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பஞ்சமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறமா அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, ஒரு திருடன் வந்து அவங்க கிட்ட பர்ஸ் அப்படிங்கிருப்பாங்க, அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட கம்பெனிக்கு தான் இவர் வேலைக்கு போகிறாரு. அங்கே போனதுமே அந்த பொண்ணுக்கு கௌதம் ஏற்கனவே தெரியுன்றதுனால நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் வேலை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியில் நிறைய ராபரி அதெல்லாம் நடக்குது, அதை வந்து நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, அதில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து தில்லுமுள்ளு வேலையை எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், எல்லா மாதமும் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வீட்டுக்கு வராரு. ஒரு வாரம் கழித்து அவங்க வந்து ஸ்வீட்டை கண்ணில் பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்க அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இவர் இப்படி ஒரு நிலைமையில் இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால் சம்பளமாக இல்லைனாலும் ஒரு போனஸ் அப்படின்ற மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் நிம்மதியாக சாப்பிட்டு, என்னப்பா விஷயம் சொல்லுப்பா அப்படின்னதும், அதுவா எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, நமக்கு இந்த சம்பளமே போதும், மாதம் 20,000 30,000 தான் கிடைக்கும், வாடகையை கொடுத்துட்டு நம்ம ஏதோ வயிற்று பொழக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு பணம் கையில் இருக்கும், அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கஷ்டம் தீரும், கொஞ்சம் நல்லா நம்ம பெரிய இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல, இல்லை நீ போகக்கூடாது, இல்லைங்க நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் எப்படிங்க வீட்டில் இருக்க முடியும், நானும் வருவேன் அப்படின்னா, உடனே நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி 3 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பயங்கரமாக பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யாரும் வேலைக்கு போகக்கூடாது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் மட்டும் தான் போவேன்னு சொல்ல, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கௌதம் வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போய்ட்டால் சாயந்தரம் 8 மணிக்கு தான் வருவார், அதுக்குள்ளே நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலைக்காக போயிட்டுருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து ஜானகி மட்டும் தான் தனியாக உட்காந்துட்ருக்காங்க, வேறு என்ன பண்ண முடியும், அதனால் அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுனால அந்த மொமெண்ட்டை வந்து இவங்க சிம்பிளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து அந்த அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் தெரிஞ்சுன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம வேலையை கெடுக்க பார்ப்பாங்க, அதனால் இதை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொறுமையாக இருக்காங்க. நல்ல ராப்பகலாக உழைச்சதுனால நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, அது மூலிமா கௌதமுக்கு நல்ல பேரும் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜிஎம் போஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் செக்ரட்டரி வரையும் வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு கௌதமை ரொம்பவே பிடிச்சி போயிடுது, அதனால் கௌதம் கிட்ட லவ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் கௌதமுக்கு இலக்கிய சாப்பாடு கொண்டு வராங்க. உடனே இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் குடுகுடுன்னு ஓட, யார் இந்த பொண்ணு, ஒருவேளை தங்கச்சியாக இருக்குமோ, ஒருவேளை அக்காவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு எண்ணம். அதுக்கப்புறமா வா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரியெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இலக்கியா வந்து ஊட்டி விட்றாங்க. என்னடா இது, ஒரு அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட ஊட்டியெல்லாம் விட மாட்டாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டம், ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க தான் இலக்கியா, அவங்க வந்து கௌதமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரே டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுது. இதுக்கு மேலே அவங்க ஒய்ஃப் முன்னாடி நாம் வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக தப்பாக போயிடும், அதனால் இப்போவே இதை வந்து நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத அழிச்சிட்டு அவங்க நல்லபடியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா கிட்ட கௌதம் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இது மூலயமா அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், ஒரு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்குது அவங்களுக்கு. கல்யாணம் ஆன பையனை போய் நம்ம வந்து லவ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, யாருக்குமே யாரை பார்த்த உடனே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்ற ஒன்று வரும் இல்லையா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் அவங்களும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.